ஏதாவது ஒரு விஷயத்துல எல்லாருக்கிட்டையும் வயசு வித்தியாசம் இல்லாம நம்ம பாடம் கத்துக்கிட்டு தான் ஆகணும். இதோ இதுக்கு மேல இருக்காருல்ல, இந்த பையன் பேரு நவீன். நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்காரு. கொஞ்சம் பழக்காச்சு. ஏன்னா நம்ம தமிழ் பேசுறோம், அவரு தமிழ் பேசுறாரு. சேலம் மாவட்டத்துல குப்பூர் ஒரு கிராமம், அது பக்கத்துல இருக்காரு. ஒரு விசேஷத்துக்காக அவர் கோயில் திருவிழா, அதை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன். நானும் என்னுடைய மனைவியும் அவரோட போனோம். அந்த ஊர் திருவிழாவில் கலந்துக்கிட்டோம். அப்போ ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன். நம்ம ஏதோ பேசுவோம் தவிர அதிகம் பழக்கம் எனக்கு இல்லை. அப்ப பார்க்கும்போது அந்த தம்பிக்கிட்ட எதை பத்தியுமே ஒரு டென்ஷன் இல்லை. எது வந்தாலும் சரி, அந்த ஒரு 2 நாள்ல நான் வர பார்த்துக்கலாம், எதை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படியே சொல்லுவாப்புல. நம்ம ஏதாவது பேசும்போது கூட பார்த்துக்கலாம் அங்கிள், நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம் அப்படின்பாப்புல. இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பல விஷயங்கள், டென்ஷனான விஷயங்கள்ல நான் டென்ஷன் ஆயிடுவேன், என் ஒய்ஃபும் டென்ஷன் ஆயிடுவா. ஆனா இந்த பையன் எதை பத்தியுமே டென்ஷன் படாம இருக்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. இந்த நேரத்துல அந்த திருவிழா முடிஞ்சு சேலத்திலிருந்து நாங்க பெங்களூர் வரோம். பெங்களூர்ல தான் இருக்கோம். அந்த ட்ரெயின்ல கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின் 3:35க்கு கிளம்பிச்சு. பெங்களூரு கண்டோன்மெண்ட் வரைக்கும் 9 மணிக்கு சேர்ந்தது. இறங்கின பிறகு எப்படி போறதுன்னு என் ஒய்ஃபு டென்ஷன். ஏன்னா ட்ரெயின்ல வரும்போதே கேஆர்புரம் நாங்க மேடல்லி வரணும், இது ஓல்டு மெட்ராஸ் ரோடு. அப்ப அவன் டென்ஷன் ஆயிட்டான். டென்ஷன் ஆகிட்டே வாரா. அவங்களுக்கு என்ன டென்ஷன் படுத்துறான். ட்ரெயின்ல வரும்போது இறங்கும் போது ட்ரெயின் கிடையாது கேஆர்புரத்துக்கு. பஸ் நிக்கிறோம், பஸ்ஸும் நிக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு மாரி கிடையாது, இங்க கர்நாடகா. அவங்க கொஞ்சம் மனிதாபமே இருக்காது. அதை பத்தி வீடியோ நான் அப்புறம் போடுறேன். டென்ஷன் ஆகி வந்துட்டு இருக்கும்போது ட்ரெயின்ல வரும்போதே அந்த பையனுடைய இதெல்லாம் எனக்கு ரீகலெக்ட் ஆச்சு. அப்போ நான் சொன்னேன் என் ஒய்ஃபு கிட்ட, நோ டென்ஷன், எல்லாம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு வந்தான். ஏன்னா நாங்க ஏஜ்டு பீப்புள். அந்த பையன் அவளுக்கு சரின்னு கேர்புரம் ஸ்டேஷன்ல இறங்கணும். வெளியே வந்தோம், பஸ் நிக்கல. ஒரு கேப் புக் பண்ணேன் நானே. புக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 400 rupees காட்சி. அதே சமயத்துல நாங்க கொஞ்சம் பேசிக்கலாம், கொஞ்சம் கஞ்சம் தான், அதிகமா எதையுமே செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறது. அது எனக்கு என் மனைவிக்கும் ஒரு ஒத்த கருத்து இருக்கு, என்னடா இவ்வளவு ஆகுதுன்னு. அப்ப என் பக்கத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க ஹொஸ்கோட்டை போகணும். ஹொஸ்கோட்டைங்கிறது கேஆர்புரம் தாண்டி எங்க ஏரியாலாம் தாண்டி போகணும். கேஆர்புரத்துக்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர். அவங்களும் பஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பழக்கம் ஆச்சு என் ஒய்ஃப் மூலியமா. அப்போ 400 காட்டு போனா நான் சொன்னேன், ஏன் அவங்கள பார்ட்னரா சேர்த்துக்கூடாது அப்படின்னு கேட்டேன். என் ஒய்ஃபும் அதான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. உடனே அவங்கள்ட்ட சொன்னா, ரொம்ப சந்தோஷங்க, எங்களை மேடையில் இறக்கி விட்டுருங்க, நாங்க ஹொஸ்கோட்டைக்கே போயிடுறோம். ஏன்னா பஸ் எப்பொழுதும் இருக்கு. நாங்க இறங்குறது கிட்டத்தட்ட 9:30 மணி வரைக்கும் நிற்கிறோம். அப்புறமா கேப் அதுல ஏறணும். அவங்கள கொண்டு போய் அந்த இடத்துல, அதாவது நாங்க மேடல்ல இறங்கி அவங்கள அங்க இறக்கி விட்டுட்டு நாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த மாதிரி அந்த பையன்கிட்ட நான் ஒன்றும் அதிகமா பேசாம அந்த இதை பார்க்காம இருந்ததுனால நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பேன். அந்த டென்ஷன் ஆகாதம இருக்கிறதுக்கு அந்த பையன் சொன்னதுல பார்த்துக்கலாம் அங்கிள், பார்த்துக்கலாம், அந்த வார்த்தை என்ன ரொம்ப பாதிச்சுது. அதனால பிரச்சனைகள் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன ஆயிட போகுது அப்படி நினைக்கிறது ஒரு பெரிய இன்சிடென்டா இது நினைக்காதீங்க. இது எவ்வளவு பெரிய இன்சிடென்டா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துல நம்ம கத்துக்கலாம். அந்த பாடத்தை அந்த நவீன்கிற பையன் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டான். வயசு இல்லை, நம்ம சின்ன வயசு பசங்கள்ட்ட கூட நம்ம பாடம் கத்துக்கணும், கத்துக்கிட்டு இருக்க